ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாம்ஜின் BLFF. ஆர்மிஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். மூவி நேம் கிஸ் டு மை லிப்ஸ். ஸ்டார்டிங் சீனில் ஜின் ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டுருக்காரு. ஐயோ லேட் ஆகிடுச்சே, நான் லேட்டாக போனேன்னா அம்மா என்னை திட்டுவாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டுருக்காரு. டிரைவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஐயோ சார், இங்கே டிராஃபிக் ஆகிடுச்சு, என்னால் கொஞ்சம் லேட்டாக தான் வர முடியுன்றாரு. உங்களுக்கு இதே வேலை, நான் எவ்வளோ வருஷம் கழிச்சு இங்கே வந்திருக்கேன், இப்போவும் நீங்கள் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ நான் வேகமாக போகணுன்னு சொல்லிட்டு டாக்ஸி புக் பண்ணுறாரு. தென் அந்த டாக்ஸி வந்துடுது, அதில் ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்காரு. நான் எதுக்காக இவ்வளோ வேகமாக வந்துட்டு நினைக்கிறீங்களா? ரீசன் என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி பர்த்டே. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இன்றைக்கி தான் வீட்டுக்கு வரேன். எங்கள் அம்மா தூங்கி எந்திரிக்கும் போது நான் அவங்க முன்னாடி நின்று அவங்களுக்கு நான் விஷ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ வேகமாக வந்துட்டுருக்கேன். என்னோடய நேம் கிம் சக்ஜின். நான் இப்போ தான் ஃபாரினில் படித்து முடிச்சுட்டு கொரியா வந்திருக்கேன். இனி நான் தான் எங்கள் அப்பாவோட கம்பெனியும் பார்த்துக்க போகிறேன். நாம்ஜூன் இன்ட்ரோ. என்னோடய நேம் கிம் நாம்ஜூன். நான் சொந்தமாக ஒரு ஜிம் வச்சுருக்கேன். ஸோ அதில் வரவங்க எல்லாத்துக்குமே ட்ரைனிங் பண்ணுவேன். இன்றைக்கி எனக்கு தூக்கமே வரல. ஸோ நான் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். ஐயோ இவன் எதுக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு போய் நாம்ஜூன் ஒழிகிறாரு. டே அண்ணா, நீ ஒழிஞ்சது எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ ஒழுங்காக சீக்கிரம் வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏன்டா இப்படி பண்ணுற, எதுக்கு இப்போ நீ என் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன உன் வீட்டுக்கு வந்திருக்கேனா? இங்கே எனக்கும் உரிமை இருக்குது சரியா? நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னோடய பொக்கே ஷாப்பை பார்த்துக்கேன். உன்னோட பொக்கே ஷாப்பை பார்த்துக்கட்டா, என்னோடய ஜிம்மை யார் பார்த்துப்பா? உன்னோட ஜிம்மு தானே, அதான் நீ அசிஸ்டண்ட் வச்சுருக்கிய, அவர் பார்த்துப்பாரு. என்னோட பொக்கே ஷாப்புக்கு அசிஸ்டண்ட்லாம் வைக்க முடியாது ப்ரோ, ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ பார்த்துக்கவேன். நீ அப்படி எங்கடா போகிற? அண்ணா எனக்கு நிறையா முக்கியமான ஒர்க் இருக்குது, ப்ளீஸ் இன்றைக்கி அது என்னன்னு கேட்காம இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பார்த்துக்கேன். என்னால் முடியாது போடா அப்படின்ட்டு நாம்ஜூன் போகிறாரு. நீ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பார்த்துக்கிட்டினா நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். உண்மையாகவே வா, நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? ஆமாம் அண்ணா ப்ளீஸ், நான் நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், இந்த ஒரு தடவை மட்டும் நீ பார்த்துக்கேன். சரி, உன்னோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, நீ இனிமேல் ஒழுங்காக என்ன பிரதர்னு கூப்பிடு, அப்படி இல்லைனா அண்ணான்னு ரெஸ்பெக்டாக கூப்பிடு. மற்றதுக்கெல்லாம் என்னை வாடா போடான்ற, இந்த மாதிரி ஒர்க்னா மட்டும் எனக்கு அண்ணா பிரதர் அப்படின்னு கூப்பிடுற. இனிமேல் ஒழுங்காக என்ன அண்ணா இல்லாட்டி பிரதர்னு சொல்லி ரெஸ்பெக்டாக கூப்பிடு சரியா? ஐயோ நான் கூப்பிடுறேன் ப்ளீஸ், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் போய் பார்த்துக்கோ, எனக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிடுறாரு. இவனுக்கு வேறு இதே பழப்பாக போச்சுன்னு சொல்லிட்டு நாம்ஜூன் பொக்கே ஷாப்புக்கு போகிறாரு. உள்ளே போகிறாரு. போனோடனே ஒரு கண்டிஷன் இருக்குது. பிரதர் நீ மறக்காமல் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடு. அண்ட் கேர்ள்ஸ்லாம் அவ்வளோ வரமாட்டாங்க, அப்படியே வந்தாலும் ப்ளீஸ் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கோவமாலாம் நடந்துக்காத. ஏன்னா நீ கோவமாக நடந்துக்கிட்டேன்னா அடுத்த நாள் வர கேர்ள்ஸும் வராமல் போயிடுவாங்க சரியா? ஸோ கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்கோ. இவனுக்கு இங்கே வந்து பார்த்துக்கிறதே பெருசு, அதில் எவ்வளோ கண்டிஷன் போட்டிருக்கான் பார்த்தீங்களா? தென் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அங்கே இருக்க கார்டன்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்காரு. பரவாயில்ல, நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. அப்போ வேகமாக ஒருத்தர் உள்ளே வராரு. எனக்கு சீக்கிரம் ஒரு பொக்கே கொடுங்க அப்படின்றாரு. என்ன பொக்கே வேணும்? ஏதோ ஒரு பொக்கே எனக்கு கொடுங்க டக்குன்னு அப்படின்றாரு. ஹலோ, ஏதோ ஒன்று சொன்னால் நான் ஏதாவது கொடுத்தேன்னா அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு ஒன்று கத்துவீங்களா? ஏதாவது ஒன்றுனா என்னன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அதான் அந்த பர்பிள் கலரில் இருக்குல்ல, அதை கொடுங்க அப்படின்றாரு. அதை கொடுத்தவொடனே வேகமாக போயிட்டுருக்காரு. ஹலோ, அமௌண்ட் யார் கொடுப்பா? நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்றாரு. அமௌண்ட்டு தானே, இருங்கன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே அமௌண்ட்டை கொடுத்துட்டு பேலன்ஸ் வாங்காமல் போகிறீங்க, இருங்க அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. இல்லை எனக்கு வேணா நீங்களே சேஞ்ச் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் கீழே அப்படியே நம்ம காலில் இடிக்குதுன்னு சொல்லிட்டு ஆரம் பார்க்குறாரு. பார்த்தா ஒரு ஐடி கார்டு. யார் இதுன்னு எடுத்து பார்க்குறாரு. அதில் கிம் சக்ஜின் நேம் இருக்குது. ஐயோ இந்த பையன் அவசரமாக வந்தான், இதுலேயே தெரிஞ்சிச்சு இவன் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டு அப்படியே எடுத்து வச்சுருக்காரு. ஜின் அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. அப்போ யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணாடியில் இப்படி எட்டி பார்க்குறாங்க. ஜின்னை பார்க்கும்போது அப்படியே அங்கே யாரோ ஷூட் பண்ணுறாங்க. அந்த புல்லட் அப்படியே ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கிராஸ் ஆகிட்டு போகுது. நீங்கள் சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு ஜின்னு போக சொல்கிறாரு. அவர் டக்குன்னு போயிடுறாரு. தென் வீட்டுக்கு ரீச் ஆகிடுறாங்க. அவனால் எதுவுமே பண்ண முடியல. உள்ளே போயிட்டு அம்மாவுக்கு முன்னாடி இந்த பொக்கே வச்சுட்டு நிற்கிறாரு. மம்மி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஹே ஜின், நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் ஹக் பண்ணுறாங்க. என்ன நீ 6 மணிக்கெல்லாம் வந்துட்ட அப்படின்றாங்க. அம்மா நான் உங்களுக்காக எவ்வளோ சீக்கிரம் தெரியுமா ஃப்ளைட்லாம் ஏறி வந்தேன். அதுவும் இல்லாமல் நான் வரப்போ என்ன ஒருத்தன் ஃபாலோ பண்ணான் தெரியுமா? யாரோட சொல்கிற, என்னாச்சு? எனக்கு என்ன தெரியும், நம்ம அப்பா தான் நிறைய எனிமி சேர்த்து வச்சுருக்காரு, அவங்களோட அடியாளுங்களாக இருக்கும். சரிம்மா நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, உங்களுக்காக நான் சமைச்சு வைக்கிறேன்.
டேய், எல்லா அம்மாங்களும் தன்னோட புள்ளைக்கு சமைச்சு குடுப்பாங்க. இங்க என்னன்னா அப்படியே மாறி புள்ள அம்மாக்கு சமைச்சு குடுக்குது. அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு நான் சமைச்சு குடுக்காம வேற யாருக்கு சமைச்சு குடுப்பேன் சொல்லுங்க. ஆமாம்மா, அதுவும் கரெக்ட்டு தான். சரி நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நீனும் ரெஃப்ரெஷ் ஆகலையாடா? அம்மா போங்கம்மா, இப்பதான் எனக்கு டயர்டா இருக்கு. நான் உங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா போறேன். சரிடான்னு சொல்லிட்டு அம்மா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வராங்க. ஜின்னு அப்படியே ஏகப்பட்டது சமைச்சு வச்சிருக்காரு. பரவாயில்லையேடா, நீ என்னை விட பயங்கரமாக சமைக்கிறியே. அம்மா உங்ககிட்ட வந்திருந்த டேலண்ட் தானே எனக்கு. ஆமாம், அப்பா எங்கம்மா? அவர் இன்னும் தூங்கிட்டு இருப்பாரு. அவர் 8 o'clock தாண்டா எந்திரிப்பார். என்னம்மா அவ்வளோ அப்பா இவ்வளோ லேட்டாக எந்திரிக்கிறாரு? அவருக்கு நிறைய ஒர்க் இருக்குல்லடா, ஸோ லேட்டாக தான் எந்திரிப்பார். சரிம்மா, அவர் வரட்டும், வாங்க நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஜின்னு அவங்க அம்மாவுக்கு ஊட்டி விட்டுறாரு. அம்மாவும் ஜின்னுக்கு ஊட்டி விடுறாங்க. இதை அப்பா பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்பா என்னப்பா இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்க? டேய், இதெல்லாம் மெமரிஸ்டா. என்னப்பா 7:45க்கெலாம் எழுந்துச்சிட்டிங்க? எப்போதும் 8 மணிக்கு தான் எந்திரிப்பீங்கன்னு அம்மா சொன்னாங்க. டேய், என் பிள்ளையோட வாய்ஸ் கேட்டு நான் எந்திரிக்காமல் இருப்பேனா? அதான் உடனே வந்துட்டேன். தென் அப்பாவும் வந்து ஜின்னை ஹக் பண்ணுறாரு. வாங்கப்பா சாப்பிட்லாம். இருடா நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரிம்மா, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்பாவையும் அம்மாவையும் சாப்பிட வச்சுட்டு ஜின்னு மேலே போகிறாரு. போயிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு நான் போய் குளிச்சுறேன்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வராரு. அப்படியே ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுறாரு. என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு தூங்கிடுறாரு. தென் காலைல எழுந்து அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காரு. அப்போதைக்கு ஏதோ மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் பார்க்குறாரு ஐடி கார்டு மிஸ் ஆயிடுச்சு. ஐயையோ, என் ஐடி கார்டை காணோம், நான் எங்கே மிஸ் பண்ணியிருப்பேன்? ஒருவேளை டாக்ஸிலையா? சரி டாக்ஸி கால் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. உங்களோட டாக்ஸியில் என்னோடய ஐடி கார்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? இல்லைப்பா, உன்னோட ஐடி கார்டு என் டாக்ஸியில் இல்லையே. சரி அப்போ எங்கே மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணி பார்க்குறாரு. ஞாபகம் வந்துடுச்சு, அந்த பொக்கே ஷாப்பில் தான் நான் கடைசியாக அமௌண்ட் கொடுத்தேன், ஸோ அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அம்மா நான் பொக்கே ஷாப் போயிட்டு வரேன் அப்படின்றாரு. என்னடா இப்போ போய் பொக்கே ஷாப் போகிறேங்கிற? அம்மா என்னோட ஐடி கார்டு அங்கே மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிடா பார்த்து சீக்கிரம் வா, அதுவும் பார்த்து போயிட்டு வா. தென் ஜின் பொக்கே ஷாப்புக்குள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா ஆரம்ப காணோம். உள்ளே வாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நேற்று இங்கே ஒருத்தர் இருந்தார்ல, ஏன் உங்களுக்கு அவர் தான் வேணுமா? அவரெல்லாம் விற்க முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் அவரை கேட்க வரல, அவர் நேற்று என்னோடய ஐடி கார்டை பார்த்தாரா இங்கே? ஓ அதை கேட்குறீங்களா? அந்த ஐடி கார்டை என்னோடய அண்ணன் தான் எடுத்து வச்சுருக்கான். ஏன்னா அவர் உன்னோட அண்ணனா? ஆமாம். நீங்கள் பாட்டுக்கு நேற்று வந்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க, அதுவும் ஏதோ கொஞ்சம் அப்படியே ஒரு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்காம அப்படி பேசுனீங்களாமே, அதான் என் அண்ணன் எடுத்து வச்சுருக்கான், நீங்கள் போய் அவன்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா வாங்கிக்கோன்னா நான் எப்படி வாங்குவேன்? அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு. அவன் இதோ பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஒரு ஜிம் இருக்கும், அங்கே தான் அவன் இருப்பான், போ அப்படின்றான். சரி நீ கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அந்த தம்பியை பார்த்து சொல்லிட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு நீ ரெஸ்பெக்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஜின்னு அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. இங்கே தானே இருந்துச்சு, இங்கே தானே இருக்குது. ஜின்னு அப்படியே கார் எடுத்துகிட்டு அங்கே போகிறாரு. இங்கே எங்கே ஜிம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஜிம்மு தானேப்பா, அப்படியே நேராக போ அப்படின்றாங்க. நேராக போயிட்டு நேராக போ அப்படியே இருக்கும் அப்படின்றாங்க. ஜின்னு அப்படியே நேராக போயிட்டுருக்காரு. சரி அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருமே அப்படியே கொஞ்சம் ஒரு மாறு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தென் அந்த ஜிம்மை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடியே காரை நிறுத்துறாரு. இங்கே காரை எங்கே பார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கொண்டு கேட்குறாங்க. லைக் லெஃப்ட் சைடில் ஒரு சந்து போதில்ல, அங்கே தான் நீங்கள் கார் பார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் கார் பார்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் பார்க் பண்ணிவிட்டு அந்த ஜிம்முக்குள்ளே போகிறாரு. போயிட்டு மிஸ்டர் கிம் நாம் ஜூன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. யாரடா இவன் கிம் நாம் ஜூன் சொல்கிறான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. இங்கே யார் கிம் நாம் ஜூன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே இருக்க யாருக்குமே கிம் நாம் ஜூன்னா யாருன்னே தெரில. அப்படிலாம் இங்கே யாரும் இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா அப்படி யாரும் இல்லையா? ஆனால் அந்த பையன் அப்படி தானே என்கிட்ட சொல்லி அமுச்சு விட்டான். நீங்கள் யாரை கேட்குறீங்க? இந்த ஜிம்மோட ஓனரை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாரு. ஆமாம் இந்த ஜிம்மோட ஓனர் தான். ஐயோ அவர் பேர் ஆரம். என்னது ஆரம்மா? அப்போ கிம் நாம் ஜூன்னா ஒரு வேளை அது அவரோட ஒரிஜினல் நேமாக இருக்கும், இது நிக் நேமாக இருக்கும். எங்களுக்கு இந்த நிக் நேம் தான் தெரியும், ஏன்னா இந்த நேம் தான் பாப்புலர் அப்படின்றாரு. என்ன அவ்வளோ பாப்புலரா? சரி அவர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவரு தானே, அவர் என்னருக்கும் ஸ்விம்மிங் பூல் போயிருப்பார், நீங்கள் போய் பாருங்க அப்படின்றாங்க. என்ன ஸ்விம்மிங் பூலா? அங்கே எப்படி நான் போகிறது? அங்கே நிறைய பேர் இருப்பாங்களே. இல்லை அங்கே அவர் மட்டும்தான் போயிருக்காரு, ஏன்னா இது அவர் ரெஃப்ரெஷ் ஆகிற டைம், இந்த டைமில் யாரும் அங்கே போக மாட்டாங்க அப்படின்றாங்க. நீங்களும் போகாதீங்க, எங்கே இருங்க, அவர் வந்ததுக்கப்புறம் போங்கன்றாங்க. ஐயையோ எனக்கு என்னோடய ஐடி கார்டு முக்கியம்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத கூட கேட்காம ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே வேகமாக போயிட்டுருக்காரு.
ஜின்னு உள்ளே போகிறாரு. அப்போ தான் ஆரம் அவரோட ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் பாடியை காமிச்சிட்டு நிற்கிறாரு. ஜின்னு அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் மாதிரி பண்ணிட்டுருக்காரு. அப்படியே ஜின்னு மெய் மருந்து பார்த்துட்ருக்காரு. ஆரம் குதிக்கலான்னு போகிறாரு. பின்னாடி இருந்து அப்படியே ஜின்னு பிடிச்சி இழுத்துடுறாரு. ஆரம் இப்படி திரும்பி பார்க்குறாரு. ஹே ப்ளீஸ் ப்ளீஸ் என்னோட ஐடி கார்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போய் குதி அப்படின்றாரு. ஹே நீ யார்டா ஃபஸ்ட்டு, நான் என்ன உன் ஐடி கார்டு வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹே என்ன ஞாபகம் இல்லையா, நான் தான் கிம்சுக் ஜின் அப்படின்றாரு. கிம்சுக் ஜின்னா அதெல்லாம் எனக்கு யாருன்னு தெரியாது, நீ யாருன்னு தெளிவாக சொல்லு. நேற்று கூட நான் அவங்க புக்கே ஷாப்க்கு வந்தேன், ஃப்ளவர் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனேன்ல, ஞாபகம் இருக்கா? நேற்று நிறைய பேர் வந்தாங்க, எல்லாரையும் நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்? இல்லைப்பா, அதாவது நான் வந்தேன், என்னோடய ஐடி கார்டு கூட மிஸ் ஆகிடுச்சு. நான் உங்ககிட்ட இருக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் ஒரு டவுட்டில் வந்து உன்னோட பிரதரா அவன்கிட்ட கேட்டேன், அவன் தான் உன்கிட்ட இருக்குன்னு சொன்னான். ஆமாம்மா அது என்கிட்ட தான் இருக்கு, நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்றாரு. ப்ளீஸ்ப்பா என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நான் போகணும், எனக்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த ஐடி கார்டை மட்டும் கொடுத்துறேன் அப்படின்றாரு. அதெல்லாம் தர முடியாது போடா, உனக்கு எதுக்குடா ஐடி கார்டு அப்படின்றாரு. ஹே நீ என்ன நான் ஸ்கூல் படிக்கிற ஐடி கார்டு நினச்சியா, அதாண்டா நான் இங்கே இருக்கிறதுக்கான ஆதாரமே, ப்ளீஸ் அதை கொடுத்துரு அப்படின்றாரு. அதான் சொன்னேனே நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணேன், இல்லைனா நான் அதை எரிச்சிருவேன் அப்படின்றாரு. என்னது எரிச்சிருவியா, இப்படிலாம் நீ பேசினா அவ்வளோதான் அப்படின்னு ஜின்னு கையவங்க வராரு. என்னவே நீ அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் அப்படியே ஜின்னு பிடிச்சி ஸ்விம்மிங் பூல்குள்ளே தள்ளி விட்டுறாரு. இவர் விழும்போது ஜின்னு கரெக்டாக அப்படியே ஆரம்பம் பிடிச்சிடுறாரு. 2 பேருமே சேர்ந்து போய் உள்ளே விழுந்துடுறாங்க. ஜின்னுக்கு ஸ்விம் பண்ண தெரில. ஐயோ என்னை காப்பாற்றுங்கன்றாரு. பட் அவரால் வெளியே வர முடியல, அவருக்கு ஸ்விம்மிங் தெரியாது போல். ஆரம்பிவன் போய் தான் சொல்கிறான்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுறாரு. அப்படியே ஃபுல்லாக தண்ணி குடிச்சு உள்ளே முழுங்கிடுறாரு. ஐயையோ நான் இவன்கிட்ட விளையாட்டுக்கு பண்ணேன், இவனுக்கு உண்மையாலுமே ஸ்விம்மிங் தெரியாது போலேன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வந்து படுக்க போடுறாரு. டேய் எழுந்திரிடா நடிக்காதடா அப்படின்றாரு. அப்போ மூச்சே இல்லை. ஐயோ இவனுக்கு என்னாச்சு, இவன் செத்து போயிட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ட்டில் கையை வச்சு அழுத்துறாரு. எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். தண்ணி அப்படியே வெளியே வருது. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரி நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஆரம்பம் அப்படியே ஜின்னோட லிப்பில் ப்ரீத் பண்ணி உள்ளே இருக்க வாட்டரெல்லாம் அப்படியே எடுத்துடுறாரு. அப்பையும் ஜின்னு முழிக்கவே மாட்டேங்கிறாரு. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது, பேசாமல் இவன்கிட்ட ஐடி கார்டாக அப்பயே கொடுத்து துரத்தி விட்டுருந்துருக்கணும், இப்போ வந்து மாட்டிக்கிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி செஸ்ட்டில் கையை வச்சு அழுத்துறாரு. எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. மறுபடியும் லிப்பில் கிஸ் பண்ணலான்ட்டு போகிறாரு. அதுக்குள்ளே ஜின்னு தள்ளி விட்டுறாரு. என்னடா பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறாங்க. டேய் நீ தண்ணிக்குள்ளே விழுந்துட்ட, உனக்கு ஸ்விம்மிங் தெரியாதா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே ஜின்னு முழிக்கிறாரு. சி இவ்வளோ பெரிய எருமை மாடு மாதிரி வந்திருக்கா, ஒரு ஸ்விம்மிங் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. ஜின்னு அப்போ கூட மிரட்டுறாரு. ஹே ஸ்விம்மிங் தெரியாதுன்னா ஒரு பெரிய இதா, உனக்கு எல்லாருமே தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஆமாம் எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு என்ன தெரிஞ்சா என்ன தெரிலனா எனக்கு என்ன, ஃபஸ்ட்டு என்னோட ஐடி கார்டை கொடுன்றாரு. டக்குன்னு இருமுறாரு. டேய் உனக்கு என்னடாச்சு இருமுற, ஒன்றும் இல்லை தண்ணி உள்ளே போயிடுச்சுல அதான். அப்போ தான் திடீர்னு யோசிக்கிறாரு. பார்த்தா காயமாக இருக்குது. சி என்னடா பண்ணி தொலைஞ்ச என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போக போகிறாரு. உனக்கு உன்னோட ஐடி கார்டு வேணாமா அப்படின்னு கேட்குறாரு. வேணும் இரு அப்படின்றான். அப்போனா நீ வெயிட் பண்ண, என்னை ஃபுல்லாக தள்ளி விட்டுல, அப்போ நனைஞ்சிட்டல, நான் குளிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு அப்போ சொல்கிறாரு. நான் அதுக்கப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போய் குளிச்சுட்டு அப்படியே ஏஞ்சி வராரு. ஜின்னோட லிப்பில் லைட்டாக ப்ளட்டு வருது. அதை தொடச்சிட்ருக்காரு. இந்தா பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டவலை கொடுக்குறாரு. எதுக்குடா டவலு, அதான் ரத்தம் வருதே தொடச்சிக்கோ அப்படின்றாரு. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பண்ணுறதை பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு முழிக்கிறாரு. என்ன முழிக்கிற, அப்படியே முழிச்சிட்டு இருந்தேன், நான் மறுபடியும் பண்ணிடுவேன் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஐயையோ வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. லைட்டாக சிரிச்சுட்டு இந்தா உன் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாரு. ஹே என்ன நாய்க்குட்டின்னு நினச்சியா, நீ பாட்டுக்கு தூக்கி போடுற, ஒழுங்காக கையில் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீ மட்டும் என்ன போகும்போது என் கையில் கொடுத்துட்டா போனேன், கீழே தானே போட்டு போனேன், உனக்கெல்லாம் நான் இதை எடுத்து வச்சு உன்கிட்ட கொடுக்கறதே பெருசு, நீ இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பக்கத்தில் வராரு. ஐயையோ வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து குழுன்னு ஓடி போயிடுறாரு. அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ்ஸை இவனாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்பை மிரரில் பார்த்துட்ருக்காரு. ஜின்னு வெளியே போகிறாரு. அப்படியே கன் ஷூட் சவுண்ட் கேட்குது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து எட்டி பார்க்குறாரு. ஜின்னு அப்படியே கீழே விழுந்து கிடக்காரு. ஐயோ இவனுக்கு என்னாச்சு, இவன் சரியான டேமேஜான பீஸாக இருப்பான் போலேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து பார்க்குறாரு.
ஆரம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்காமலே, "ஹேய் நீ என்னடா கீழே விழுந்து கிடக்க? சின்ன பிள்ளைங்க வெடி வைக்கிறதுக்கெல்லாம் பயந்துட்டு கீழே விழுவியா? எந்திரிடா" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திருப்பி விட்றாரு. பார்த்தா கையில் அடிபட்டிருக்கு. என்னடா ரத்தம் வருதுன்னு பார்க்காரு. "என் கையில் புல்லட் பட்டுருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப பார்க்குறாரு. "யார் பண்ணது?" அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஆரமோட பின்னாடி கையை கட்டுறாரு. ஆரம் திரும்புறதுக்குள்ள அந்த பையன் ஓடி போயிடுறான் அங்கேருந்து. ஜின்னுக்கு அப்படியே லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்கு. "ஏய் எந்திரிடா, என்னடாச்சு உனக்கு? எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. ஐயோ தயவு செஞ்சு அடிக்காத, என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போ அப்படின்றாரு. இருடா உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு டாக்ஸி இருக்கான்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்க்குறாரு. "ஏன் உன் கார் இல்லையா?" அப்படின்னு கேட்குறேன். "என் கார் இங்கே இல்லை, வீட்டில் இருக்குது" அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. "நான் இங்கே பைக்கில் தான் வந்தேன், உன்னை பைக்கில் வச்சு இப்போ கூப்பிட்டு போக முடியாது." "சரி இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ஒரு பேக்கெட்லேருந்து கார் கீ கொடுக்குறாரு. "இதை முன்னாடியே கூட தொலைஞ்சிருக்கலான்னு" சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு வந்துட்டு ஜின்னா அப்படியே தூக்கி போட்டு அப்படியே போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம், "இது போலீஸ் கேஸு, எங்களால் எடுத்துக்க முடியாது" அப்படின்றாங்க. ஆரம்க்கு கோவம் வந்து பக்கத்தில் இருக்க கத்தி எடுத்து டாக்டர் மேலே வைக்கிறாரு. "எவ்வளோ தைரியம் தான் இப்படி சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கள், அதுக்கப்புறம் நான் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "இது அப்புறம் பின்னாடி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தான் வந்து பொறுப்பு எடுத்துப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஃபஸ்ட்டு இவனை சரி பண்ணுங்க" அப்படின்றாரு. ஜின்னுக்கு இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. என்னடா இவனுக்கு என்னை யாருன்னே தெரியாது, ஆனால் இப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறான். ஆனால் நமக்கு ஒன்றுனா டக்குன்னு டாக்டர்கிட்ட வந்து இப்படி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஜின்னுக்கு அப்படியே லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்குது. தென் டாக்டர் அப்படியே உள்ளே கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆரம்ப பார்த்து பயந்துட்டே ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தென் முடிச்சுட்டு வெளியே வராங்க. "இப்போ அவனுக்கு எப்படி இருக்குது?" அப்படின்னு கேட்குறாங்க. "இப்போ அவன் ஓகே, நீங்கள் வேணால் போய் பாருங்கள்" அப்படின்றாங்க. உள்ளே போய் பார்க்குறாரு. ஜின் அப்படியே மயக்கத்தில் தான் இருக்கார். ஜின்னோட மொபைலை எடுத்து பாஸ்வேர்ட் போட்டு அவர் பாட்டுக்கு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. "ஹலோ, யார் பேசுகிறது?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் ஜின்னோட அம்மா, நீங்கள் யார்?" "நான் ஆரம் பேசுகிறேன்." "ஆரம்னா யார்?" அப்படின்னு கேட்குறாங்க. "உங்கள் பையன் ஜின்னு இருக்கான்ல, அவனுக்கு கன் ஷூட் பண்ணி கையில் புல்லட் இறங்கிடுச்சு, அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், நீங்கள் வந்து பாருங்கள்" அப்படின்றாரு. "ஐயோ என்னாச்சுப்பா என்னாச்சுப்பான்னு" அழகிற மாதிரி போகிறாங்க. "நீங்கள் தயவு செஞ்சு அழாதீங்க, இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக வாங்க" அப்படின்றாரு. அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட்டு 2 பேரும் வேக வேகமாக வந்துட்டுருக்காங்க. உள்ளே வந்தோடனே, "என் பையனுக்கு என்னாச்சு?" அப்படின்னு கத்திட்டே வராங்க. "இங்கே தான் இருக்கான், இங்கே வாங்கன்னு" சொல்லிட்டு ஆரம் கூப்பிடுறாரு. எங்கேப்பா இருக்கான்னு சொல்லிட்டு சரி 2 பேரும் உள்ளே போய் பார்க்குறாங்க. ஜின்னு அப்படியே மயக்கத்தில் தான் இருக்கார். அப்புறம் தென் அம்மா வந்து ஆரம்ப பார்க்குறாங்க. "என் பையனை நீ தான் காப்பாற்றினியாப்பா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், உங்கள் பையன் ரோட்டில் மயங்கி கிடந்தான், நான் தூக்கிட்டு வந்தேன்" அப்படின்றாங்க. "என்னாச்சுப்பா?" அப்படிங்கும்போது, "இல்லை, யாரோ ஒருத்தன் வந்துட்டு ஷூட் பண்ணிட்டான், நான் யாருன்னு கேட்கறதுக்குள்ளே இவன் இப்படி ஆயிட்டான், அவன் ஓடி போயிட்டான்" அப்படின்றாரு. "என்ன பண்ணுறது, நான் வரும்போதே இப்படி தான் என்கிட்ட சொன்னான்னு" சொல்லிட்டு அப்பாக்கிட்டேயும் சொல்கிறாங்க. ஆரம் கேட்குறாரு என்னாச்சுங்கும்போது, "இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் கம்பெனி வச்சு நடத்திட்டுருக்கார்ல, அவருக்கு நிறைய எனிமீஸ் இருக்காங்க. அவங்க இவர் மேலே உள்ள கோவத்தை என் பையனை கொல்லணும்னு நினச்சிட்ருக்காங்க. பார்த்தீங்களா, நீங்கள் பண்ணுற தப்பால் உங்கள் பையனுக்கு தான் வந்து சேருது. நாங்கள் எந்த தப்பும் பண்ணலப்பா. எங்கள் கம்பெனி வேணும்னு சொல்லிட்டு அவனுங்க இப்படி பண்ணுறானுங்க. என் பையனை இப்படி பண்ணால் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிறனால இப்படி பண்ணிகிட்ருக்கானுங்க. என்னோடய பையனுக்கு பாடி கார்டையும் என்னால் தொலைவ முடியல. அப்படியே பாடி கார்டு போட்டாலும் அவங்களுக்கு ஏதாவது விளையாட்டு காமிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுறான். எங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான். ஆனால் மற்றபடி அவன் ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி எங்களுக்கு பயமாக இருக்குது. எங்களுக்கு ஒரே பையன், எங்கள் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறான்." "ஆமாம், நீ யாருப்பா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் ஜிம் வச்சு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். அதான் உன்னை பார்த்தாலே தெரியுது. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியாப்பா?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்ன சொல்லுங்கள்." "என்னோட பையனை இனி நீ தான் பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னால் முடியாது, எனக்கு ஜிம் இருக்கு, நான் அதை ட்ரைனிங் பண்ணணும், எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும், நான் தான் அங்கே ஹெட்டே" அப்படின்றாரு. "ப்ளீஸ்ப்பா, எனக்காக. அவன் எங்கள் பேச்செல்லாம் கேட்க மாட்டான். அவன் உன்னை பார்த்தா நீ அவனை கண்ட்ரோல் பண்ணிடுவ, அந்த மாதிரி இருக்க. எங்களுக்காக பண்ணு" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னால் முடியாதே" அப்படின்றாரு. அப்பா வந்துட்டு கெஞ்சி கேட்குறாரு. "ப்ளீஸ்ப்பா, என் பையனுக்காக அப்படி பண்ணு" அப்படின்றாரு. "என்னை பற்றி நீங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்காமலே இப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க. நான் யாருன்னு கூட தெரியாது. ஏன் இவனை கொல்ல வந்த அந்த பையன் நானாக கூட இருக்கலாம்ல" அப்படிங்கிறாரு. "அப்படி நீ இருக்க மாட்டப்பா" அப்படின்றாங்க. "நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? அப்படி இருந்தால் நீ இவனை தூக்கிட்டு வரும்போதே கொன்றுப்ப, இல்லை டாக்டர் போனப்ப நீ இப்படி பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டே" அப்படின்றாங்க. ஆரம்க்கு இவங்க அப்படி சொல்லவும் பிடிச்சி போயிடுது. "சரி, நான் வேணா இருக்கேன்" அப்படின்றாங்க. ஆரம் இப்படி சொன்னதும் போதும் அம்மாக்கும் அப்பாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம். "சரிப்பா, தயவு செஞ்சு நீ வந்து பார்த்துக்கோ" அப்படின்றாங்க. "ஆனால் எனக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை எதுவுமே ஆப்போசிட்டாக பண்ணக்கூடாது" அப்படின்றாரு. "என்னப்பா, நான் உங்கள் பையனை நிறைய ட்ரெயின் பண்ணுவேன், அதில் அவன் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் கண்டுக்கக்கூடாது." "என்ன மாதிரிப்பா ட்ரைனிங்?"
அது உங்கள் பையன் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணுமா வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னாலும் பரவாயில்ல, உன்னோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் பரவாயில்ல அப்படின்றாங்க. அப்போது உங்கள் பையன் நான் என்ன சொன்னாலும் கேட்கணும், நீங்கள் அவனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது, ஓகேவா அப்படின்றாங்க. சரி நாங்கள் இருக்க மாட்டோம், நீ பார்த்துக்கப்பா, இனிமேல் உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஜின்னு கண்ணை முழிக்கிறாரு. அப்போ பார்க்குறாங்க, ஆரம் அங்கே இல்லை. அம்மா எனக்கு என்னம்மாச்சு, நான் எப்படி இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க. உன்னை அந்த ஆரம் தான்ப்பா கொண்டு வந்து சேர்த்தான் அப்படின்றாங்க. ஆமாம், அவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாரு. அவருக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்றாங்க. அம்மா அவனுக்கு தேங்க்யூ சொல்லணுமா, நீ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, இனிமேல் அவன் தான் உனக்கு பாடி கார்டு அப்படின்றாங்க. என்னது எனக்கு அவன் பாடி கார்டா, அதெல்லாம் முடியாது, எனக்கு வேணாம் அப்படின்றாரு. அதெல்லாம் இல்லை, நீ எவ்வளோ பேரை மாற்றிட்ட, அம்மா ப்ளீஸ்மா, அவனோட பேச்செலாம் என்னால் கேட்க முடியாது, அவன் என்னை தூக்கி போட்டுருவாம்மா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முடியாது, உனக்கு இப்படி இருக்கவன் தான் வேணும் அப்படின்ட்டு அம்மா போகிறாங்க. அம்மா ப்ளீஸ் நீங்களாவது என் பேச்சை கேளுங்களேன். இல்லை உங்கள் அம்மா சொன்னது தான் அப்படின்ட்டு அப்பாவும் போகிறாரு. என்னை இப்படியே விட்டு போகலான்ட்டு இருக்கீங்களா? இல்லை கூப்பிட்டு போகலான்னு தான், சரி கார் எடுக்கலான்ட்டு போகிறோம். சரி டாக்டர்கிட்ட போய் நாங்கள் கேட்டு வரோன்னு சொல்லிட்டு அப்பா போகிறாரு. நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. தென் ஜின்னை கூப்பிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. ஆரம் ஜின்னோட வீட்டுக்கு வராரு. அவ்வளோ பெருசாக இருக்குது, அதை பார்த்துட்டு சரி உள்ளே போன்ட்டு போகிறாரு. அம்மாவும் அப்பாவும் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஜின்னு எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஜின்னு மேலே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான். சரி அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு ஆரம் போகிறான்ட்டு போகிறாரு. இருப்பா இப்போ தான் வந்து அதுக்குள்ளே போகிற, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், சரி நீங்கள் உட்காருன்னு சொல்லிவிட்டு ஆரம்ப உட்கார வைக்கிறாங்க. அம்மாவும் அப்பாவும், அப்பா கம்பெனிக்கு போயிடுறாரு, அம்மா உள்ளே போயிட்டு சமைச்சிட்ருக்காங்க. அப்போது ஜின்னு கீழே இறங்கி வராரு. ஆரம் கீழே இருக்கிறத பார்த்தோன்னே குடுகுடுன்னு ஓடி போயிடுறாரு உள்ளே. தென் ஆரம் இதை நோட் பண்ணிவிட்டு அம்மா கிட்டே போய் கேட்குறாங்க, ஜின்னோட ரூம் எங்கே இருக்குது? ஏன்ப்பா நான் போய் அவனை பார்க்குறேன், அவன் பாவம்ல அவனுக்கு அடிபட்டுச்சுல அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீ நேராக மேலே போ, அதில் செகண்ட் ரூம் அவனோட ரூம் தான் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆரம் மேலே போகிறாரு. ஜின்னு அப்படியே கதவை பிடிச்சிக்கிறாரு. நீ கதவை பிடிச்சிக்கிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, விடு அப்படின்றாரு. இல்லை நீ ஃபஸ்ட் இங்கேருந்து போ அப்படின்றாங்க. என்னால் போக முடியாது, நீ கதவை தர அப்படின்றாங்க. என்னால் முடியாது. சரி நீ லாக் பண்ணியிருக்கலாம்ல, நீ ஏன் இப்படி பிடிச்சிட்டு நிற்கிற அப்படிங்கிறாரு. அப்படியே ஜின்னுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுது, விட்டுறாரு. தென் ஆரம் உள்ளே வந்து டோரை நாக் பண்ணிவிட்டு ஜின்னு கூட பேச வராரு. நீ எதுக்கு இப்போ லாக் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாம் தான். நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, என்கிட்ட எப்படி என்ன தனியாக பேச போகிறேன்? ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட மட்டும்தான் தனியாக பேசணுமா? பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கூட தனியாக பேசலாமே அப்படின்ட்டு ஆரம் வராரு. நீ அங்கே நின்றுலே பேசு அப்படின்றாரு. சரி இப்போ உன் கை எப்படி இருக்குது அப்படின்னு ஆரம் கேட்குறாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் லைட்டாக பெயின் இருக்குது அப்படின்றாரு. லைட்டாவா? நீ இருக்க பாடிக்கு ரொம்ப பெயின் இருக்கணுமே அப்படின்றாரு. நான் ஒன்றும் அவ்வளோ டேமேஜான பீஸ்லாம் இல்லை, நான்லாம் உன்னையவே தூக்கிடுவேன் அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. எங்கே முடிஞ்ச தூக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு வராரு. என் கையில் அடிபட்டிருக்கல, ஸோ நான் எப்படி உன்னை தூக்குவேன், என் கை சரியானதுக்கப்புறம் நான் உன்னை தூக்கி காமிக்கிறேன் அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. அப்படியா? உன் கை சரியாயிடுச்சுன்னா என்னை தூக்கிடுவியா? அப்புறம்தான் ஜின்னுக்கு நார்மல் ஆகிட்ட. ஐயா நான் ஏன் உன்னை தூக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தான் நீ சொன்ன என்னை தூக்குவேன்னு, இப்போ தூக்க மாட்டேங்கிற. இப்போ உனக்கு என்ன தான் வேணும், இங்கேருந்து போ அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன வேணும்னாலும் நீ கொடுத்துருவியா அப்படிங்கிறாரு. இல்லை என்னால் கொடுக்க முடியாது. இல்லை நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. அப்படி உனக்கு என்ன வேணும்? சரி நான் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் வந்து போயிடணும் அப்படிங்கிறாரு. இந்தா உனக்கு அமௌண்ட் தானே வேணும்னு சொல்லிட்டு அமௌண்ட் எடுத்து கொடுக்குறாரு. எனக்கு இதெல்லாம் வேணாம், வேறு என்ன, கிஸ் டு மை லிப்ஸ் அப்படின்றாரு. என்னது? எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஸோ நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போறியா அப்படின்றாரு. என்ன உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன், அப்புறம் உனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாதா என்ன? நான் ஒன்றும் இங்கிலீஷ்லாம் கற்றுக்கலையே, நான் சைனீஸ் தான் கற்றுக்கிட்டேன், ஆனால் எனக்கு சைனீஸ் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராரு. இங்கேருந்து போறியா அப்படின்னு சொல்லிட்டாரு. முடியாது, நீ எனக்கு நான் கேட்டதை பண்ண, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்றாரு. நீ எனக்கு பாடி கார்டு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆமாம் நான் உனக்கு பாடி கார்டு தான் அப்படின்றாரு. நீ பேசுகிறதெல்லாம் வித்தியாசமாக இருக்கு, இங்கேருந்து போ, நான் கேட்டதை நீ பண்ணிட்டேன்னா நான் இங்கேருந்து போயிடுவேன். மறுபடியும் பக்கத்தில் வந்துட்டு கிஸ் டு மை லிப்ஸ் அப்படின்றாரு. எனக்கு கேட்காதுப்பா அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறாங்க. என்ன கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அவரோட கையை எடுத்து அரமோட வெஸ்ஸில் வச்சுட்டு தென் ஜின்னோட நெக்கில் அவரோட இன்னொரு கையை வச்சு டைட்டாக பிடிச்சி மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. ஜின்னு ஆரம்ப பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அப்படியே காலில் இடிச்சுக்கிறாரு.
ஆரம் கத்துறாரு. "ஹே உனக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு?" சொல்லிட்டு ஜின் அப்படியே கீழே உட்காந்து பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றும் ஆள அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படி தலையை அப்படி மேலே திருப்பி வச்சுட்டு, "மறுபடியும் பண்ணலாமா?" அப்படின்னு கேட்குறாரு. "எனக்கு ஒன்றும் வேணாம்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. "சரி போ வேணாட்டின்னு" சொல்லிட்டு ரூம்லேருந்து வெளியே வந்துடுறாரு. ஆரம் ரூமை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் ஜின்னு சிரிக்கிறாரு. தென் ஆரம் கீழே வந்துட்டு அம்மா கிட்ட பேசுகிறாங்க. "என்னாச்சுப்பா நீ கத்துன மாதிரி சவுண்டு கேட்டுச்சு?" "ஒன்றும் இல்லை, அந்த ஜின்னுக்கிட்ட வந்து நான் தான் இனிமேல் உனக்கு பாடி கார்டு, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், அப்படி இல்லைனா அப்படின்னு சொல்கிறேன், அதுக்கு அவன் என்னைய உதச்சிட்டான்" அப்படின்னு. "என்ன உதச்சிட்டானா? அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? இப்படி தான்ப்பா நிறைய பாடி கார்ட்ஸ் வந்தாங்க, எல்லாத்தையும் அப்படியே இவன் ஒரு ஆளுக்கு காசு கொடுத்து அவனை அடித்து துரத்திட்டான். நாங்கள் ஒரு பாடி கார்ட்ஸாக வைக்க வைக்க இவன் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுங்களும் நாங்கள் தேடுறவங்களாம் இப்படியே டேமேஜான பீஸாகவே இருந்தாங்க. பட்டு இப்போ உன்னையே சூஸ் பண்ணால் உன்னையும் அடிக்கிறான், என்னப்பா பண்ணுறது? நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னோடய மசில்ஸை பார்த்தீங்களா இல்லையா, நான் அவனை பார்த்துக்கிறேன்" அப்படின்றாங்க. "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ சாப்பிட்டுட்டு போ" அப்படின்றாங்க. "இல்லை எனக்கு பசிக்கலை" அப்படின்றாங்க. "ஏன்ப்பா? ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக சாப்பிட்டு போ" அப்படின்றாங்க. "இல்லை பரவாயில்ல, நான் இன்னொரு டைம் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு" சொல்லிட்டு ஆரம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆரம் போகிறத மேலேருந்து ஜின்னு பார்த்துட்டே இருக்காரு. இதை ஆரம் நோட் பண்ணிவிட்டு ஆரம் அப்படியே ஜின்னை பார்த்து கண்ணடிக்கிறாரு. "ச்சே இவன் ஒருத்தன்" அப்படின்னு சொல்லிட்டு கர்ட்டனை மூடிட்டு உள்ளே போய் படுத்துக்கிறாரு. தென் ஆரம் ஜிம்முக்கு போகிறாரு. அங்கே போய் ஜின்னோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுப்பா என்னப்பா கால் பண்ணியிருக்க?" "இல்லை அவனுக்கு கையெல்லாம் கொஞ்சம் சரியாகட்டும், அது வரைக்கும் அவனை கம்பெனிக்கு அனுப்பாதீங்க, நான் 1 வீக் அப்புறம் வந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்" அப்படின்றாங்க. "சரிப்பா 1 வீக் அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும்" அப்படின்றாங்க. தென் ஆரம் ஜிம்முக்கு போகிறாரு. அங்கே இருக்க அந்த அசிஸ்டண்ட் வந்துட்டு, "என்னாச்சு நீங்கள் கால்லேருந்து வரவே இல்லை?" "ஆமாம் நான் 1 வீக் அப்புறம் வேறு ஒரு ஒர்க் போகலான்ட்டு இருக்கேன், நீ தான் இனிமேல் இந்த ஜிம்மை பார்த்துக்கணும்" அப்படின்றாரு. "ஆனால் இது உங்களோட ஃபேவரட் பிளேஸ் ஆச்சே, இந்த பிளேஸை விட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க." "நான் போகிறேன்னு சொல்லலை, நீ பார்த்துக்கணுன்னு மட்டும்தான் சொன்னேன், ஆனால் இது என்னோடய ஜிம்" அப்படின்றாரு. ச்சே இந்த ஜிம்மை எப்படியாவது கைப்பற்றிடலான்னு நினச்சா நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களே, அது உன் கனவுல கூட நடக்காது தம்பி, சரியா? "ஆமாம் அப்படி என்ன ஒர்க் போகிறீங்க பிரதர், அது உனக்கு தேவையில்ல, நான் சொன்ன வேலையை மட்டும் நீ பண்ணு, ஆனால் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறீங்க போங்க" அப்படின்ட்டு அந்த பையன் போகிறான். தென் ஆரம் சிரிக்கிறாரு. "சரி விடு, நான் எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது, நான் அதை தான் பார்க்க போகிறேன், நீ தான் இனிமேல் இந்த ஜிம்மை பார்த்துக்கணும் சரியா" அப்படின்றாங்க. "சரி நான் பார்த்துக்கிறேன் கேப்டன்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜின்னு ஆரமோட ஃபோன் நம்பரை அம்மா கிட்ட போய் கேட்குறாரு. "அவனோட நம்பர் உனக்கு எதுக்குடா, அவனை இன்னொரு ஆள் வச்சுட்டு அவனை க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்குறியா என்ன?" "என்னம்மா நீங்கள் என்ன இப்படி நினச்சிட்டிங்க?" "ஆமாண்டா நீ இவ்வளோ நாளாக இப்படி தானே பண்ணிகிட்டு இருந்த." "அம்மா இல்லைம்மா, இவனை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது" அப்படின்றாரு. "என்ன உனக்கு பயமாக இருக்கா? அப்போ எனக்கு இதான் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. "அம்மா இவன் எனக்கு பாடி கார்டாக வேணாம்மா, அதெல்லாம் முடியாத, இவர் தான் இனிமேல் உனக்கு பாடி கார்டு, நெக்ஸ்ட் வீக்லேருந்து இவர் தான் உனக்கு இனிமேல் ட்ரைனிங் பண்ண வருவார், அதுவும் இல்லாமல் நீ காலையில் எழுந்திரிச்சோடனே ஜாகிங் போகணும், அவர் கூட நிறையா அவர் ஒர்க் அவுட்லாம் பண்ண சொல்லுவார், நீ அதெல்லாம் பண்ணி ஆகணும்" அப்படிங்கிறாரு. "அம்மா எதுக்குமா இதெல்லாம், என்னாலாம் முடியாது" அப்படின்றாரு. "நீ பண்ணலைன்னா உனக்கு மேரேஜ் தான்" அப்படின்றாங்க. "என்னது மேரேஜா? ஐயோ அம்மா வேணாம், அதுக்கு இதுவே பெட்டர்" அப்படின்றாரு. தென் அப்படியே அம்மா கிட்ட பேசிக்கிட்டே ஆரம் கிஸ் பண்ணதை நினச்சிட்டு வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. அங்கே முன்னாடி இருக்க டைனிங் டேபிளில் இடிச்சுக்கிறாரு. அப்படியே கத்துறாரு. "என்னடா ஆச்சு?" "அம்மா ஒன்றும் இல்லைம்மா, இடிச்சுக்கிட்டேம்மா" அப்படின்றாரு. "அப்படி என்னத்தடா நினச்சிட்ருக்க, அந்த பாடி கார்டை எப்படி துரத்தலாம்னு நினச்சிட்ருக்கியா, அது உன் கனவுல கூட நடக்காது, இந்த ஜென்மத்தில் அவர் தான் உனக்கு பாடி கார்டு" அப்படின்றாங்க. ஜின்னு மனசுக்குள்ளேயே, "அம்மா அவன் பாடி கார்டு வேலையை மட்டும் பார்க்கலம்மா, என்னை கரெக்ட் பண்ணுறதுக்கான வேலையை தான் பார்த்துட்ருக்கான், அதை புரிஞ்சுக்காம நீங்கள் அவனை எனக்கு பாடி கார்டாக செட் பண்ணுறதுலே இருக்கீங்களே." "சரிம்மா இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கீங்க, உனக்கு பிடிச்சது தான்டா, உட்காந்து சாப்பிடு." தென் ஜின்னு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிடும்போது அப்படியே ஆரம் அந்த ஸ்விம்மிங் பூலில் ஷர்ட்லெஸ்ஸாக நின்றுட்டு இருந்திருப்பார்ல, அதை அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டே, "வேறு லெவல்" அப்படின்றாரு. "என்னடா என் சமையல் வேறு லெவலா, உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்றாரு. "ஆமாம்மா ஆமாம், உங்கள் சமையல் வேறு லெவல் தான்." அப்போது திடீர்னு ஜின்னோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன அப்படின்னு எடுத்து பார்க்குறாரு. ஆரம் தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு. "என்ன சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்டிருக்காரு. "நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி உனக்கு என்ன" அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாரு. "என்ன நீ சாப்பிட்லன்னா அப்புறம் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும்ல" அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. "ஓ அப்போ வருத்தப்படு, இன்னும் நிறையா படு, அப்போது நான் வருத்தப்பட்டா நீயும் வருத்தப்படுவ, நீ வருத்தப்பட்டா எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல, வேணா உனக்கு பசி இல்லைனா நான் உனக்கு வந்துட்டு அன்னைக்கு பண்ணல, அப்படி என்ன பண்ண" அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாரு. "அதான் கிஸ் பண்ணலை" அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் இமோஜி போட்டு விட்றாரு. ச்சே இவன் வேற இதுலேயே இருக்கான் எப்போ பாரு.
அது ஒன்று எனக்கு வேணாம், நீ உனக்கு நீயே கொடுத்துக்கோ அப்படின்றாரு. அது எப்படி நான் எனக்கே கொடுத்துக்க முடியும்? மிரர் கிட்ட போய் நில்லு. நின்னுட்டேன் சொல்லு. அதுக்கு அப்படியே கெஸ் பண்ணு அப்படின்றாரு. ச்சே, என்னை பார்த்து நீ எப்படி நினச்சிட்ட? எனக்கு என்ன பிடிக்கும் தான். பட் நான் எப்படி எனக்கே கொடுத்தா எனக்கு ரொமான்ஸ் வரும்? நீ பக்கத்தில் வந்து நின்னா தானே எனக்கு வரும். தெரியாதனமா உன்னை பொக்கே ஷாப்பில் மீட் பண்ணிட்டேன்டா. என்னோட லைஃப் பார்த்தியா இப்படி உன்கிட்ட வந்து மாட்டிகிட்ருக்கு. ஐயோ, உன் லைஃப் இல்லை, நீயே என்கிட்ட வந்து மாட்டிகிட்ருக்க. நீ மட்டும் வந்து மாட்டல செல்லம், நான் தான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அது உனக்கு புரியலையா அப்படின்றாரு. டே, நீ இப்படியே மெசேஜ் பண்ணிட்டு இருந்தனா நான் எப்படிடா சாப்பிடுவேன்? ஓ, அப்போ நீ சாப்பிட்டுட்டு தான் இருக்கியா? சாரி மன்னிச்சிரு செல்லம். நீ சாப்பிடும்போது தெரியாமல் மெசேஜ் பண்ணிட்டேன். நீ சாப்பிட்டுட்டு அப்புறமா எனக்கு மெசேஜ் பண்ணு, ஓகேவா? நான் ஏன் உனக்கு ரிப்ளை பண்ணோம்? என்னாலலாம் பண்ண முடியாது அப்படின்றாரு. நான் உன்னை பண்ண சொல்லவே இல்லையே. நான் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ தான் இப்போ எனக்கு ரிப்ளை பண்ணிகிட்ருக்க. அச்சோ ஆமாம்ல, நான் ஏன் இவனுக்கு ரிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு மொபைலை ஆஃப் பண்ணி வச்சிடுறாரு. இப்படியே 2 பேரும் 1 வீக்காக மொபைல்லே கான்வர்சேஷன் பண்ணிக்கிறாங்க. தென் 1 வீக் முடிஞ்சிருச்சு. ஜின்னோட அப்பா ஆரம்க்கு கால் பண்ணுறாரு. சொல்லுங்கள், கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. இல்லைப்பா, நீ வரேன்னு சொல்லியிருந்தீல. ஆமாம், நான் மறந்துட்டேன், இன்றைக்கி நான் வரேன் அப்படின்றாரு. இப்போ ஜின்னு எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. அவனுக்கு இப்போ ஓகே, நீ வந்து பாரு அப்படின்றாங்க. சரி, நான் வரேன்னு சொல்லிவிட்டு ஜிம் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு வராரு. இன்னும் அவங்க அப்பா அப்படி பேசுனதெல்லாம் கேட்டுட்டு ஐயோ வரப்போறானா அப்படின்னு சொல்லிட்டு கர்ட்டன்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. என்னமோ ஆந்த குட்டி பார்த்துட்ருக்க மாதிரி. ஆரம் அப்படியே வராரு. கீயை அப்படியே தூக்கி போட்டு பிடிச்சிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இதெல்லாம் மேலேருந்து ஜின்னு பார்த்துட்ருக்காரு. அப்படியே மனசில் இவனுக்கு ஹீரோ நினப்பு. அப்படியே கீயை போட்டுறாராமா, பிடிக்கிறாராம், சுற்றுறாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு மனசுக்குள்ளேயே மனைவிட்ருக்காரு. அதே மறுபடியும் கீயை மேலே தூக்கி போட்டாரு. அங்கே ஒளிஞ்சு பார்த்துட்ருக்க ஜின்னை பார்த்துட்றாங்க. பட் கண்டுக்காத மாதிரியே கீயை பிடிச்சிட்டு உள்ளே வராங்க. வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கூப்பிடுறாங்க. என்ன கம்பெனி கிளம்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நான் கிளம்பிட்டேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் உள்ளே வராரு. தென் அப்பா வெளியே போயிடுறாங்க. ஆமாம், ஜின் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவன் மேலே தான்ப்பா இருக்கான், வரவே மாட்டேங்கிறான் இப்போலாம் கீழே அப்படின்றாங்க. என்ன கீழே வர மாட்டேங்கிறானா? இனிமேல் கீழே தான் இருப்பான் பாருங்க அப்படின்றாரு. எப்படிப்பா? அவனுக்கு நான் ஜாகிங் கூப்பிட்டு போகிறேன், ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. சரிப்பா, கூப்பிட்டு போ அப்படின்றாங்க. தென் ஆரம் மேலே வராரு. அப்படியே அது தெரியாமல் ஜின் அப்படியே அந்த கர்ட்டன் வழியாகவே பார்த்துட்ருக்காரு. ஆரம் உள்ளே வந்துட்டு, டேய் யாரடா அப்படி பார்த்துட்ருக்க? ஐயோ வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, நான் யாரையும் பார்க்கலையே, செடிக்குனா தண்ணி ஊற்றிட்டாங்களான்னு பார்த்துட்ருக்கேன். நான் நம்பிட்டேன். சரி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் எங்கே வரணும்? என்னோட ஆன்ட்டி, அதான் அவனோட மம்மி சொல்லியிருப்பாங்கல்ல, நான் உன்னை இன்னிலேருந்து ட்ரெயின் பண்ண போகிறேன், நீ இனிமேல் எனக்கு அடங்கி தான் இருக்கணும் அப்படின்றாரு. என்னாலாம் உனக்கு அடங்கியிருக்க முடியாது, நான் என்ன உன்னோட ஒய்ஃபா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கூட நீ வச்சுக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் எந்த ஒய்ஃபும் தன்னோட ஹஸ்பண்ட்க்கு அடங்கிலாம் இருக்க மாட்டாங்க, அது தெரியும்ல. ஆனால் நீ என்னோட ஒய்ஃப் கிடையாது, நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றாரு. என்ன, நான் உன் பாய் ஃப்ரெண்டா? அதெல்லாம் நான் கிடையாது. நீ என்னோட பாடி கார்டு. ஸோ நீ பாடி கார்டு வேலையை மட்டும் பாரு, சரியா? என்ன, நான் உன்னோட பாடி கார்டா? அப்போ நான் உன்னோட பாடி கார்டாக இருக்கேன், நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நானே என்னோட வாயை கொடுத்து மாட்டிக்கிறேனே. சரி புலம்பாத, வா சொல்லுவோம், நம்ம வெளியே போகலாம் அப்படிங்கிறாரு. எங்கடா நீ பாட்டுக்க ஏதோ வந்துட்டு உன்னோட லவ்வரை கூப்பிடுற மாதிரி இவ்வளோ தைரியமாக கூப்பிட்டுட்ருக்க? அதான் சொன்னேனே, நீ என்னோட செல்லம், டார்லிங், லவ்வர் எல்லாமே நீ தான். அப்போ ஒன்றை தானே நான் கூப்பிட முடியும். நான் என்ன ரோட்டில் போகிறவனையா கூப்பிட முடியும்? இப்போ நீ வரியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் வர முடியாது. நீ வரலனா நான் உன்னை தூக்கிட்டு போவேன், பரவாயில்லையா? எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா நீ அவ்வளோதான் அப்படின்றாங்க. சரி, நீ என் பேச்சை கேட்க மாட்டல, அப்போ நான் உன்னை தூக்கிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே மேலேருந்து தூக்கிட்டு வராரு. அம்மா இதை கீழே பார்க்குறாங்க. இவன் நல்ல பையன்தான், இவனுக்கு ஏற்றவன் இவன் தான் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா சொன்னீங்க? எனக்கு ஏற்றவன் இவனா? அதான், நீ உனக்கு ஏற்ற பாடி கார்டு இவன் தான். நீ எங்கள் பேச்செல்லாம் கேட்பியா? கேட்க மாட்டீரா? இப்போ இவன் எப்படி உன்னை தூக்கிட்டு போகிறான், இனிமே நீ அவ்வளோதான் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மா நல்ல அம்மாம்மா நீ. ஆரம் ஜின்னை கீழே இறக்கி விட்டு, ஆண்டி நான் சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி நீங்கள் செம்ம க்யூட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறாரு. என்ன, நான் க்யூட்டா? ஆமாப்பா, ஜின்னோட அம்மானே பார்த்தா என்ன சொல்ல மாட்டாங்க, இப்படி தான் அப்படி. அன்றைக்கி நானும் ஜின்னும் போனோம், நான் இவனோட அக்காவான்னு கேட்டாங்க. ஆமாம்மா, நீங்கள் இவனோட அக்கா மாதிரியே தான் இருக்கீங்க, இவன் தான் கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி இருக்கான், இவனுக்கு நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. கல்யாணம் தானே இவனுக்கு பண்ணலான்னு நினைக்கிறேன், பட் இவன் தான் மாட்டேன்னு சொல்கிறான். சரி விடுங்க, இவனுக்கான ஆளை நான் பார்த்துட்றேன் அப்படிங்கிறாரு. சரிப்பா, ஆனால் கொஞ்சம் நல்ல
நல்லவங்களா பொறுப்பானவங்களா பாரு சரியா, உன்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்றாரு. என்ன மாதிரியே தூக்கிட்டு போகணுமா? இல்லை இல்லை, அவங்களால எப்படி தூக்க முடியும், அவன் வேணா தூக்கிட்டு போட்டோம் அப்படின்றாங்க. ஆன்ட்டி நீங்கள் வேற லெவல் சூப்பர் போங்க, இவன் தானே, இவனையே ஒரு ஆள் தூக்கணும், இதில் இவன் இன்னொரு ஆளை தூக்குறானா? சரி நாங்கள் ஜாகிங் போகிறோன்னு சொல்லிட்டு ஜின்னை பார்க்குறாரு. ஜின் அப்படியே கால் மேலே காலை போட்டு சோஃபாவில் ஸ்டைலாக உட்காந்துருக்காரு. ஏய் நீ வரலையா மாட்டியா அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. என்னாலாம் வர முடியாது அப்படின்றாங்க. போ ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. இவனை நான் வர வைக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஜின்னு பக்கத்தில் ஆரம் போகிறாரு. இல்லை இல்லை நான் வரேன். பரவாயில்லையே இவன் அதுக்குள்ளே இவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அம்மா போகிறாங்க. ஜின்னு அப்படியே முன்னாடி போயிட்டுருக்காரு. ஆரம் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. நீ இப்போ எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டுருக்க? ஏன்னா நான் உன்னோட பாடி கார்டு, உனக்கு தெரியாதா? அது எனக்கு தெரியுது. நீ என் பின்னாடி வர்றது எனக்கு யாரோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. தயவு செஞ்சு நீ முன்னாடி வா அப்படின்றாரு. என்னாலலாம் முன்னாடி வர முடியாது. ஆரம் அப்படியே உட்கார்றாரு. நீ எதுக்கு இப்போ உட்காந்த? நான் தான் சொல்கிறேன்ல, நீ புரிஞ்சுக்க மாட்டியா? நீ இப்படி என் பின்னாடி வராத அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிற? எனக்கு சின்ன வயசில் ஒன்று நடந்திருக்கு, அதான் எனக்கு யார் பின்னாடி வந்தாலும் பிடிக்காது. சரி அப்படி உன் சின்ன வயசில் என்ன தான் நடந்துச்சு என்கிட்ட சொல்லுன்றாங்க. நான் சின்ன வயசில் ஒரு தடவை ஸ்கூல் போயிட்டு வந்தேன். அப்போது எனக்கு யாருனே தெரியாத ஒருத்தன் என்னைய பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். எனக்கு யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். பட் எங்கள் அப்பா ஒர்க் பிஸியில் என்னை கண்டுக்கவே இல்லை. தென் அவன் என்னைய கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான். அப்போலேருந்து எனக்கு யாராவது என்னை ஃபாலோ பண்ணாலே எனக்கு அவன் ஞாபகம் தான் வரும். அப்போ எனக்கு பயமாக இருக்கும். இதை நான் பாடி கார்டாக எனக்கு வந்த நிறையா பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கேன். பட் அவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. இல்லை இது எங்களோட ரூல்ஸ், நாங்கள் பின்னாடி தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடி வருவாங்க. இதனாலவே அந்த பாடி கார்ட்ஸ்லாம் வரும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி யாருக்காவது இந்த மாதிரி பணம் கொடுத்து இவங்கள தூக்கி அடிக்க சொல்லிடுவேன். ஆரம் இதை புரிஞ்சுக்கிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு முன்னாடி போகிறாரு. ஹே நான் என் பின்னாடி தானே வரக்கூடாதுன்னு சொன்னேன், நீ ஏன் முன்னாடி போயிட்டுருக்க? எனக்கு ஈக்குவலாக வா அப்படின்றாங்க. நீ என்கிட்ட என்ன சொன்ன? உன் பின்னாடி வந்தால் தான் உன்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்ல. இப்போ நான் உன் முன்னாடி தானே வந்துட்டுருக்கேன். சரி நீ இப்போ எனக்கு முன்னாடி போயிட்டுருக்க, எனக்கு பின்னாடி வரவன் என்னை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டானா, நீங்கள் எப்படி என்னை இப்போ ப்ரொடெக்ட் பண்ணுவ? ஓ அவ்வளோ அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கையை பிடிச்சிட்டே நடக்கிறாரு. நம்ம இப்போ நீ எதுக்கு என் கையை பிடிக்கிற? நீ தானே சொன்ன உனக்கு முன்னாடி வந்தாலும் உன்னை கிட்னாப் பண்ணிடுவாங்க, பின்னாடி வந்தாலும் கிட்னாப் பண்ணிடுவாங்க. ஸோ அதான் உன் பக்கத்துலேயே உன் கையை பிடிச்சிட்டு வரேன். இப்போ என்னை தாண்டி யார் உன்னை கிட்னாப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாரு. ஜின் அப்படியே சிரிக்கிறாரு. நீ சிரிச்சே நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. நான் அது கூட பார்த்ததில்ல அப்படின்றாங்க. அப்படி என்ன பார்த்ததில்ல? நீ சிரிச்சு நான் ஒரு டைம் கூட பார்த்ததில்ல அப்படின்னு ஜின்னு சொல்கிறாங்க. அப்படியா? அது அப்படி தான். என் கூட இருக்கவங்க ஹாப்பியாக இருந்தாலோ இல்லை எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சாலோ அப்போ மட்டும்தான் எனக்கு சிரிப்பு வரும், மற்றபடி நான் சிரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் அப்படியே கையை பிடிச்சி நடந்துட்டுருக்காங்க. அப்போ முன்னாடி ஒரு ஃபோட்டோகிராஃபர் மாதிரி ஒரு பொண்ணு போயிட்டுருக்கு. அந்த பொண்ணு இவங்க 2 பேரும் ஹேண்ட்ஸமாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் அப்படியே முன்னாடி இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்குது. இதை ஆரம் நோட் பண்ணிவிட்டு ஹேய் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீ அந்த பொண்ணுக்கிட்ட ஏன் போய் வம்பளுக்கிற? விடு, ஃபோட்டோ தானே எடுத்துகிட்டு போகுது, பரவாயில்ல இங்கே வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்றாரு. அந்த பொண்ணு பயந்துகிட்டே வருது. என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துட்டேன், நான் உன்னை மிரட்டெல்லாம் கூப்பிடல, இப்போ நீ ஒரு ஃபோட்டோ எடுத்தில அதை எனக்கு கொடு அப்படின்றாரு. அந்த பொண்ணு அந்த ஃபோட்டோவை அப்படியே எடுத்து கொடுத்துருது. பரவாயில்ல, இதில் நம்ம 2 பேரும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. அந்த பொண்ணு இதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு போகுது. திரும்பிட்டு நீங்கள் 2 பேரும் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது. தென் அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஆரம் அவரோட ஷர்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. அந்த ஃபோட்டோவை எனக்கு காட்டு அப்படின்னு ஜின் சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, தரமாட்டேன் அப்படின்றாரு. நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. நான் இதை உனக்கு கொடுக்கணுன்னா நீ எனக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்றாரு. எனக்கு அந்த ஃபோட்டோவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறாரு. இப்போ நம்ம ஜாகிங் தான் போகணும், இப்போ நடக்கக்கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ஓடுறாரு. பின்னாடியே ஆரமும் போகிறாங்க. ஜின்னுக்கு அப்படியே மூச்சு வாங்குது. ஒரு இடத்துல உட்கார்றாரு. நீ இப்போ வச்சு எனக்கு அந்த ஃபோட்டோவை காட்டேன் அப்படின்றாங்க. நான் தான் சொன்னல அந்த ஃபோட்டோ உனக்கு வேணும்னா நான் உன்னை கேட்டல அதை கொடு அப்படின்றாரு. அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே அங்கே இருக்க ஒரு பீச்சுக்கு போகிறாங்க. இந்த பீச் எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. ஆமாம் பீச்னால் நல்லா தான் இருக்கும். ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்தது இல்லையா? நான் வந்திருக்கேன், பட் என் பேரண்ட்ஸோடு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்போ தான் வரேன் அப்படின்றாரு. ஏன்னா எனக்கு இங்கே வந்தால் நான் என் பேரண்ட்ஸ் கூட இருந்த ஞாபகம் தான் வரும். என் பேரண்ட்ஸ் என்னை எப்பொழுதும் வெளியெல்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. ரீசன் இந்த மாதிரி
நிறையா பேர் எங்களை ஷூட் பண்ணுறதுக்காக அலைவாங்க, அதனால் என்னை கூட்டிகிட்டே வர மாட்டாங்க. அப்படியே நான் இங்கே வரணுனாலும் என்னை சுற்றி 2-3 பாடி கார்ட்ஸாவது இருப்பாங்க. எனக்கு அப்படியே ஏதோ ஒரு கூண்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய பீச் இருக்குது, ஆனாலும் அந்த பீச்சு எனக்கு பீச் மாதிரி தெரியாது, ஏதோ ஒரு கூண்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நானும் தானே பாடி கார்டு, நானும் தானே உன் கூட இருக்கேன் அப்படின்னு ஜின் கிட்ட சொல்கிறாரு. ஆனால் நீ பாடி கார்டு மாதிரி இல்லை, எனக்கு ஏதோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின் திரும்பிக்கிறாரு. ஹே, இப்போ நீங்கள் தான் கிட்ட சொன்னல, அது என்ன அப்படின்னு சொல்லுன்னு கேட்குறாரு. என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பிக்கிறாரு. இப்போ நீ என்கிட்ட சொல்லலைன்னா நான் அப்படியே இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்றாங்க. ஆனால் நீ போகக்கூடாது அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. நான் போகக்கூடாதுன்னா நீ என்கிட்ட சொல்லு, அந்த சைடை யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சுற்றி சுற்றி பார்க்குறாரு. ஏன் இப்போ நீ யாரை பார்த்துட்ருக்க, யாரை தொலைவிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பக்கத்தில் ஜின்னு போகிறாரு. ஆரம்க்கு புரியுது ஜின் என்ன பண்ண வரான்னு சொல்லிட்டு. ஆரம் அப்படியே திரும்பிக்கிறாரு. இப்போ நீ எதுக்கு திரும்புகிற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நான் உனக்கு யாருன்னு சொல்லு, அப்போ தான் நான் திரும்புவேன் அப்படின்றாங்க. நீயா, நீ எனக்கு என்னோட லவ். ஆரம் அப்படியே திரும்புகிறாரு. சின்ன ஆரமை பார்த்துட்டு நவ் இட்ஸ் மை டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஆரமை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. தென் 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டே திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே சன்ரைஸ் ஆகுது. அப்புறம் உன்கிட்ட நான் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜின்கே சொல்கிறார். அப்புறம் நான் உன்கிட்ட இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. என்ன சொல்லு அப்படின்னு ஆரம் கேட்குறாங்க. இந்த சன்ரைஸ் இருக்குல்ல, இதை நம்ம எப்பொழுதும் இதே மாதிரியே ஒன்றா சேர்ந்து பார்க்கணும் அப்படின்றாரு. என்ன டெய்லியுமேவா? டெய்லியுமேலாம் என்னால் முடியாதுப்பா அப்படின்னு ஆரம் சொல்கிறாங்க. ஜின் அப்படியே கோச்சிட்டு திரும்பிக்கிறாரு. நான் ஒன்றும் டெய்லிலாம் சொல்லலை, இந்த இயர் இதே மாதிரி இந்த டைமில் இந்த டேட்டில் இதே மந்தில் நம்ம இங்கே வந்துட்டு ஒன்றா பார்க்கணும். என்ன இந்த கிஸ்ஸோடையா அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. நீ விளையாடிட்டே இருக்காத, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி ஆரம் ஜின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு டைட்டாக. தென் 2 பேரும் மறுபடியும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ ஆரம் அப்படின்றாங்க. ஐ லவ் யூ டு ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஹே ஜின் கிஸ் டு மை லிப்ஸ் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. தென் 2 பேரும் மறுபடியும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் டு மை லிப்ஸ் இந்த நாம்ஜின் மூவியில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்மிஸ் உங்களுக்கு நாம்ஜின் மூவி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர், லவ் யூ.